வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா மைன்கிராஃப்ட் ஹோம் மேக்கிங் பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வந்தாச்சு. இல்லையே ஃப்ரீயாக முடிச்சிட்டேன். இது பாதி பார்த்துருப்போம். கீழே தான் கார்டன் செய்ய போகிறோங்க. கீழே போகிறோம். கீழே வந்தாச்சு. இடம் சுற்றி கார்டன் போகிறது. காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் நார்மல் டோர் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டோர் போடலாம் சொல்லியிருக்கிறேன். நல்லா இருந்தால் போடுவோம். வேலை காய்ஸ் உடஞ்சு எடுத்துக்கிட்டு இதுதான் இந்த ஃபுல்லாக போட்டாச்சு. வெங்காயம்லாம் போட ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வெங்காயம் போடுவேன். இந்த இடம் மட்டும் போட்டுட்டேன். இந்த சீட்ஸ் நட போடுறோம். இந்த சீட்ஸ் நடுவாங்க. பொட்டேட்டோ சீட்ஸ் இங்கே தெரியும். இதுதான் கைஸ் ஆகுன்னு சொல்லி இப்போ அது கைஸ் ஞாபகம் வருது. நாங்கள் சுற்றி தண்ணி ஊற்றி வைக்கணும். எல்லாம் போயிடும். நான் கீழே தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். கீழே கீழே அப்படியே ஃபுல்லாக தண்ணி பக்கெட் தண்ணி பக்கெட். கீழே மீனும் போட்டுடலாங்க. ரேரான மீன் தெரியல. ஃபிஷ் போடு. காய்ஸ் இப்போ நாங்கள் கீழே தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம பிளாக் வேலை போட்டுடலாம். மூடிடலாம். பெரிய மேலால் ஊற்றிட்டேன். இருந்தாலும் இதை நாங்கள் ஒரு பக்கெட் வச்சு எடுப்போம். காய்ஸ் பக்கெட் இருக்கு. இந்த செஸ்ட் ஓகே.
இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து தள்ளி எடுத்துக்கலாம் காய்ஸ் இப்போ எங்கேயும் போட்டாச்சு என்ன காய்ஸ் இப்படி ஆகுது எல்லாரும் போட்டு உள்ளால போயிட்டு செய்ய வேண்டிய வேலைக்கு வந்துட்டு வருவாங்க. இங்கே வந்து பெட்ரூம் செய்ய போகிறோம். மேலே நாங்கள் வந்து பெட்ரூம் சிம்பிளாக செஞ்சிடலாம். 2 கட்டில் வச்சு எனக்கு காசான கலர் கட்டில் எடுப்போம். அப்படிதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்படி போட்டுக்கலாம். This is simple bedroom. Okay guys, இப்போ நான் கீழே போகலாம். போயிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு guys. இப்போ நாங்கள் சீக்ரெட் ரூம் வந்து கீழே செய்ய போகிறோம். ஷீட்டுக்கு அதுவும் சீக்ரெட் ரூம் செய்ய டைமண்ட்ஸ் ஒருத்தர் எடுக்கணும். வேறு பிள்ளையாக வருது. ஓகே சீக்ரெட் பேஸ் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே காய்ஸ், சீக்ரெட் பேஸ் கட்டியாச்சு. கட்ட எனக்கு ஒரு 2 ஹவராவது எடுத்துருக்கும் காய்ஸ். நான் காட்டலை, சாரி. டைம் பெருசாக பெய்யுதும். ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா காய்ஸ்? இப்போ இங்கே எதுவுமே இல்லாத மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லை பாருங்க, அங்கே போயிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குது சொல்லி பார்க்க நாங்கள் சர்வைவலுக்கு மாறுவோம் காய்ஸ். சர்வைவலுக்கு மாறினா கைஸ் காட்டலாம் அவங்களுக்கு. ஏன்னா அது பெரிய சர்ப்ரைஸ். ஆஹா, இப்போ நாங்கள் வந்து ஏணி எடுக்க போகிறோம். நாங்கள் ஏணி எடுக்க போகிறோம் காய்ஸ். எடுக்க எங்கடா ஏணி? இருக்குங்க. இது நாங்கள் அன்றைக்கி டெக்கரேஷனுக்கு வைக்கவே இல்லை. இது நாங்கள் இன்றைக்கி வச்சோம். இதில் காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து இப்படி செய்வோம் காய்ஸ். இப்போ நாங்கள் ஏணி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஏணியை போட போகிறோம் காய்ஸ். கொஞ்சம் லவுடாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போட போகணும். எப்படி போட்டாலும் ஏணி உடையிற மாதிரி போய் போட. இப்படி போட்டாச்சு. அப்படியே கீழே வரைக்கும் போட்டு வந்துடணும். ஐயா ஐயா ஓ இங்கே போட்டுருவோம். இப்போ நான் உங்களுக்கு சர்வைவலுக்கு மாறிட்டு வந்து காட்டுறேங்க. ஐயோ இருங்க. இப்போ சர்வைவலுக்கு மாறியாச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் மேலே போயிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வரும். நான் கொஞ்சம் ஸ்பைடர் வேற மேலே வரும். நாங்கள் வந்து தூங்கிட்டேன். வெல்கம் பேக் டு தி சேனல். பார்க்க போகிறோம். பின்னாடி இங்கே சுவிட்ச் இருக்கு.
ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏய் என்னடா பேஸ் உருவாகுது? வீட்டுக்கு கீழே இவ்வளோ பெரிய இடமா? என்னடா இது? லெதரேட் ஆர்மர், பவு, ஸ்வோர்ட், அதுவும் பாய்சன், 15 நிமிடம். எலக்ட்ரா என்னதான். சரி காய்ஸ், இந்த வீடியோ நம்ம தப்போது இன்னொரு நல்ல நைஸான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். பை பாய், டாட்டா, see you, பாய்.